அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. இன்னல்லாஹ கதப கிதாபன் கபலா யஹுலுக்கல் ஹல்க. படைப்பினங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக இறைவன் ஒரு ஏட்டை எழுதினான். அந்த ஏட்டில் இறைவன் என்ன எழுதினான் தெரியுமா? இன்ன ரஹ்மதி, என்னுடைய அருள், சபகத கலபி, என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று ஒரு வார்த்தை எழுதினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஹுவ மக்தூபன், இந்த வார்த்தை வாசகம்தான் இந்த ஃபௌகல் அர்ஷி, அல்லாஹ்னுடைய அர்ஷுக்கு மேல் எழுதப்பட்டு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இதனால் தான் என்னமோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அராஃப் 156வது வசனத்தினை இவ்வாறு சொல்லுகிறான், வ ரஹ்மதி, என்னுடைய அருள் தான் வசியத்து குல்ல ஷையின், இந்த உலகத்தினுடைய எல்லா வஸ்துகளின் மீது விசாலமாக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். சஹீஹுல் புகாரியில் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவுசீனி யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஏதாவது உபதேசம் செய்யுங்களே இறை தூதரை என்று கேட்டு நிற்கக்கூடிய நேரத்தில், லா தகலப், நீ கோவப்படாதப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நிமிடத்தினுடைய கோபங்கிறது வாழ்க்கைக்குண்டான பாடமாக ஒரு மனுஷனுக்கு அமைந்து விடுகிறது என்பதினால் திரும்ப அந்த மனிதர் கேட்கிறார். திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதப்பா என்று சொல்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகலப், நீ கோபப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்குண்டான விளக்குரையாக சொல்லக்கூடிய நேரத்தில், நீ கோபமாக இருக்கும் நிலையில் எந்த ஒரு வாக்குறுதியும் நீ கொடுக்காத. நீ கோபமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை யாருக்கு மத்தியிலும் நீ தீர்ப்பை கூட வழங்கி விடாத என்பது தான் இந்த ஹதீஸில் மறைமுகமாக பொதிந்திருக்கக்கூடிய வாசகங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக குறிப்பிடுகிறாங்க. சரி, கோபத்தை வென்று விழுங்கினா என்ன நன்மை? சுனன் அபூதாவூத், ஜாமியு திர்மிதி போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் பிற மக்களுக்கு மத்தியில் கோபம் கொள்வதற்கும் பிறரை பழி வாங்குவதற்கு சக்தி இருந்தும் அந்த இடத்துல கோபத்தை மென்று விழுங்கி விடுகிறாரோ, இப்படிப்பட்ட அந்த மனுஷன் மறுமை நாளில் எல்லா படைப்புகளுக்கும் முன்னால் சங்கையாக அழைத்து சுவனத்து ஹூர்லீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுவனத்து கன்னிகளை, நீ நாடிய பெண்களை நீ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சுய விருப்பத்தை அந்த மனிதர்களுக்கு மத்தியில் இறைவன் வழங்கி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபத்தை தவிர்ப்போம், இறைவனுடைய அருளை பெறுவோம்.